திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா. சிவமயம் சேனலில் சிவபராக்கிரமத்தில் இன்று சந்திரசேகரமூர்த்தி பற்றி பார்ப்போம். தட்சன் பிரம்மாவோட மகன். அந்த தட்சனுக்கு 27 பெண்கள் பிறந்தார்கள். அந்த பெண்களை அத்திரி முனிவர் மகனான சந்திரனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறாரு. அப்போது சொல்லுவார், நீ இந்த பெண்கள் எல்லார்கிட்டையும் பாரபட்சமின்றி சமமாக அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லித்தான் அவளோட அனுப்பி வைப்பார். இந்த சந்திரன் என்ன செய்வான், முதல்ல மாமங்கார சொன்னபடி எல்லார்ட்டையும் அன்பாக இருப்பான். பிறகு பார்த்தா கார்த்திகை ரோகிணின்னு அவங்க 2 பேர் மட்டும் அவன் அன்பாக இருப்பான். மற்றவங்கள முகத்தை கூட பார்க்க மாட்டானான். இந்த பெண்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பொறுத்து பார்த்தா அவங்களால முடியலை. அப்புறமா அவங்க அப்பாட்ட போய் சொல்லி அழுகுறாங்க. அப்போ தட்சன் சந்திரனை கூப்பிட்டு புத்திமதி சொல்லுவான். எல்லா பெண்களையும் சமமாக நடத்து அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். ஆனால் சந்திரன் தையலார் மையலிற் பட்டோர் தமக்குறு மதியுண்டோமோ என்னும் ஆன்றோர் வாசகத்தின்படி அவன் தட்சன் சொன்னதை ஒன்றும் அவன் காதலையே வாங்கிக்கல. அவன் இஷ்டப்படி தான் முதல்ல மாதிரி அந்த 2 பெண்கள்கிட்ட மட்டும்தான் அன்பாக இருக்கான். இவங்களை முகத்தை கூட பார்க்க மாட்டான். இப்போது இந்த பெண்கள்லாம் போய் பழையபடி அவங்க அப்பாட்ட சொல்லவும் தட்சனுக்கு கோவம் வந்துடுது. அவன் என்ன சொல்கிறான், உடனே சந்திரனை பார்த்து நாளுக்கு ஒரு கலையாக குறைஞ்சி நீ அழிஞ்சுவோ அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் கொடுக்குறான். அந்த தட்சன் சாபத்திற்கேற்ப நாளுக்கு ஒரு கலையாக 15 நாளில் எல்லா கலையும் இழந்துட்டுனா ஒரு கலை தான் இருக்குது அவனுக்கு. அப்போது என்ன செய்கிறான், போய் இந்திரன்கிட்ட சொல்லி அழுகுறான் இந்த சந்திரன். அப்போ இந்திரன் சொல்கிறான், நீ பிரம்மாட்ட போய் சொல்லு, அந்த பிரம்மாவோட மகன் தானே தட்சன், அதனால் இவர் சொன்னாங்க அவன் ஒரு வேளை சாப விமோசனம் அவனுக்கு கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். சரி, நீ போய் பிரம்மாட்ட போய் சொல்கிறான். அது சொல்கிறான், அவன் என்னைய அப்பாவை மதிக்க மாட்டான், நானும் அவனை மகன் மதிக்க மாட்டேன், அதனால் நான் சொல்கிறேன் அவன் கேட்க மாட்டான், நீ போய் சிவபெருமானை போய் தஞ்சம் அடை அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு இவன் கைலைக்கு போய் நந்தி தேவர் அனுமதி பெற்று சிவபெருமானை போய் பார்த்து அவரை தரிசனம் பண்ணி அவர்கிட்ட சரணம் அடைகிறாரு. சிவபெருமான் அந்த கலையை எடுத்து தன் தலையில் வச்சுக்கிறாராம். அப்போது அவர் சொல்கிறாரு, உனது கலை ஒன்று என் முடியில் இருந்தால் நாளுக்கு ஒரு கலையாக வளர்ந்தும், தட்சன் சாபத்தால் நாளுக்கு ஒரு கலையாக குறைந்தும் இருக்க வாழ்வாய், எனவே எப்போதும் ஒரு கலை உன்னை விட்டு நீங்காது என அருள் கொடுத்தார். இந்த காரணத்தினால தான் சிவபெருமானுக்கு சந்திரசேகரர் என்ற திருநாமம் உண்டாயிற்று. கந்தபுராணத்தில் பாடுறாங்க, தீர்ந்தன அன்றியே திங்கள் தன்னிடை ஆர்ந்திடு கலையினை அங்கையிற்கொளா வாண்டிடு சடைமிசை வயங்கச் சேர்த்தினான் சார்ந்திலது அவ்வழி தக்கன் சாபமே, எந்தை அவ்வழி மதியினை நோக்கி நீ யாதும் சிந்தை செய்திடேல் எம்முடி சேர்த்திய சிறப்பால் அந்தம் இல்லை இக்கலை இவன் இருந்திடும் அதனால் வந்து தோன்று நின் கலையெல்லாம் நாள்தோறும் மரபால் நின்ன தொல்களை 5 முப்பகலிடை நிரம்பி பின்னர் அவ்வழி தேய்ந்து வந்தோர் கலை பிரியாது இன்ன பான்மையே நிகழும் எக்காலமும் என்றான் முன்னை ஆவிதோறு இருந்தெல்லாம் இயற்றிய முதல்வன். ஓம் சந்திரசேகரமூர்த்தியே நமக. திருச்சிற்றம்பலம்.